வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி பாய் வீட்டு நெய் சோறு எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெய் சோறு செய்கிறதுக்கு நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போது ஒரு 75 மில்லி நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் 100 மில்லி கூட சேர்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெய் ரொம்ப வேண்டான்னு நினைக்கிறவங்க நெய்யை கம்மி பண்ணிவிட்டு பாதி நெய்யும் பாதி ஆயிலும் சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். 6 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இது கூட ஒரு கை கொத்தமல்லி, புதினா இலையை சேர்த்துக்கலாம். இந்த புதினா கொத்தமல்லி இலையில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த நெய் சோறுக்கு மட்டும் ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது, லைட்டாக வதக்கினா போதும். இன்னும் தக்காளியோட நிறம் இதில் சேரக்கூடாது. நெய் சோறு வெள்ளையாக தான் இருக்கணும். அதனால் தக்காளியை லேசாக வதக்கினா போதும். இப்போ ஒரு 50 மில்லி தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த நெய் சோறுக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு, வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 2 டம்ளர் அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 கிலோ அரிசி. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் சோறுக்கு தேங்காய் பால் சேர்த்தணும். அதனால் நான் ஒரு தேங்காயை பாலை எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வேணும். இப்போ தேங்காய் பால் எவ்வளோ இருக்கோ அதை அளந்துக்கலாம். இப்போ ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு, இப்போது தேங்காய் பால் 2 டம்ளர் இருக்குது. 2 டம்ளர் தேங்காய் பால், 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா திறந்து பார்த்துடலாம். இப்போது கொதி வந்துருச்சு. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி ஹை ஃப்ளேமில் ஒரு விசில், சிம்மில் ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், அருமையான நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்தும் வந்திருக்கு, உதிரி உதிரியாகவும் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நெய் சோறு பொன்னி அரிசியில் செஞ்சுருக்கேன். அதுக்கு தான் தண்ணி அளவு சொல்லியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ்னால் தண்ணி அளவு 1.5 டம்ளர் அளவு வச்சா போதும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.